ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், மனம் உடைந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நான் செய்கிற காரியெல்லாம் எனக்கு வாய்க்க மாட்டேக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை அவர் தடைப்பட்டதாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறாரு, நீ செய்கிற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். நீ இந்த நாள்லேருந்து இந்த நிமிடத்திலேருந்து என்ன காரியங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ண போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறார். அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நீ தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து இந்த நாட்டில் நீ ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, என்னுடைய வேதத்திலே நீ தியானமாக இருக்கும்போது, என் பாதத்திலே நீ காத்திருந்து ஜெபிக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் காரியம் அனைத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வாய்க்காமல் போயிற்று என்று சொல்லி நினைக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணும்படியாக, அத்தனை காரியங்களையும் தேவன் செயல்படுத்தும்படியாக, அதில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடும்படியாக, இரவும் பகலும் நீ வேதத்தை தியானிக்கும் போது, அவருடைய பாதத்தில் நீ அமர்ந்து துதிக்கும் போது ஆண்டவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, நீ எதெல்லாம் நினைத்திருக்கிறாயோ அத்தனை காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்டில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் செஞ்சால் நல்லா இருக்கும், என் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சு தந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எதுவுமே வாய்க்காமல் போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். வேதத்தை அதிகாலையில் எழும்பி அவரை நீங்கள் தேடும்போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. பனையைப் போல செழிக்கிற ஒரு காரியத்தை தேவன் இந்த நாளில் உனக்கு செய்து உன் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய கரந்தோட வல்லமை, உங்களுடைய அபிஷேக வல்லமை இந்த நாளில் கடந்து வரட்டும் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் அப்படியே ஆமேன் என்றும் வாய்க்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் எதெல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணி அவர்களை ஆண்டவரே செழித்திருக்க பண்ண போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தெல்லாம் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்தை நீ செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிற இயேசப்பா. இதோ உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரளி உன் ஆலோசனையில் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய ஆலோசனையில் அனைத்தையும் நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.